இந்தியாவினுடைய நிலங்களை 5ஆக பிரித்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். 4வது நான் மறந்துட்டேன், நீங்க எடுத்து கொடுத்துட்டேன். பாலை. 5 நிலங்கள். இப்ப அடுத்த கேள்வி கேட்டு விடுறேன். 5 நிலங்களுக்கும் கடவுள் பேர் தெரியுமா? வேண்டாம், நம்மளே பண்ணிப்போம். குறிஞ்சிக்கு யார்? அது பிட்டு இருக்கு, நம்ம அதெல்லாம் சொல்லிடுவோம். பாலை நிலத்துக்கு யார்? கொற்றவை, காளி. நம்ம வழிபடுகிறோமே காளி, அதுதான் பாலை நிலத்திற்கு. இந்த குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். தொல்காப்பியர் சொல்லிருக்கிறார், சேயோன் மேய மை வரை உலகமும். சேயோன் அப்படின்னா முருகப்பெருமான், சுவாமி பரமேஸ்வரனுடைய புத்திரன், பையன். சே என்றால் மகன். சேயோன் மேய மை வரை உலகமும், மலை மீது நின்று காக்கிறானாம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப எல்லாம் நம்ம ஒரு மலைக்கு மேல போலாம். இப்போ நாம் எல்லாம் இங்க அமர்ந்திருக்கிறோம், அதனால உயரம் கம்மியாக அமர்ந்திருக்கிறார்கள். சில பேர் உயர்ந்த இடத்தில் அமைந்திருக்கிறார்கள், சில பேர் மேடையில் அமர்ந்திருக்கிறதுல நமக்கு அந்த வித்தியாசம் தெரிகிறது, உயரம். ஆனால் இதுவே நல்ல பெரிய கட்டடத்துக்கு மேல போய் நின்று எல்லாம் பார்த்தா இந்த உயர வித்தியாசம் அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. உயரத்திலிருந்து பார்த்தா எல்லாம் சமமாக தெரியும், உயர்வு தாழ்வே கிடையாது. முருகன் மலைக்கு மேல நின்று நம்மளை எல்லாரையும் பார்க்கிறார். நம்ம நல்லவர்களாக இருக்கலாம், தீயவர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், பணம் வைத்திருப்பவர்களாக இருக்கலாம், பணம் இல்லாதவர்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் உயர் பதவியில் இருக்கலாம், எளிய பணியை செய்யலாம். எதை செய்தாலும் அவனுக்கு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. அதனாலதான் அவன் மலைக்கு மேல இருக்கிறான்.